ஓம் நம சிவாய. ஓம் வாராகி அன்னையே போற்றி. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு காசு பணம் அதிகரிக்கிறதுக்கும் வங்கி கணக்கு உயர்றதுக்கும் காசுகளை மறைச்சி வச்சா போதும், அது என்னங்கிறது தான் இந்த பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். வீட்டில் சண்டை சச்சரவு இல்லாமல் நிம்மதியாக வாழணும் அப்படின்னாக்கா கண்டிப்பாக எல்லாரோட தேவைகளும் ஃபஸ்ட்டு பூர்த்தி ஆகணும். ஒற்றுமையோடு வாழணும் அப்படின்னா ஒருத்தங்க ஒருத்தர் விட்டு கொடுத்து புரிந்து வாழணும். சந்தோஷமாக வாழ நிம்மதியாக வாழறதுக்கும் கண்டிப்பாக பணம் தேவை. அந்த பணத்தை எப்படி நம்ம கையில் தக்க வைக்கணும் அப்படிங்கிற தாந்திரிக எளிமையான பரிகாரத்தை தான் பார்க்க போகிறோம். பண வரவு அதிகரிக்கணும் அப்படின்னாலே நம்ம நிச்சயம் உழைக்கணும். அதில் எந்த சந்தேகமும் கிடையாது. உழைக்காமல் பாடுபடாமல் எதுவுமே நமக்கு கிடைக்காது. ஆனால் உழைச்சி பாடுபட்டு வரக்கூடிய பணம் எத்தனை பேர்கிட்ட தங்குது? பணம் தடையின்றி நமக்கு வரத்துக்கும் அந்த பணம் நம்மகிட்டே இருக்கிறதுக்கும் வீண் விரையாகாமல் இருக்கிறதுக்கும் சாஸ்திரத்தில் சில பரிகாரங்கள் சொல்லப்பட்டிருக்கு. பண வரவிற்கான தடைகளை நம்ம ஃபஸ்ட்டு நீக்கணும். பண வரவிற்கு இந்த பரிகாரத்தை செய்யறதுக்கு நமக்கு 7 நாணயங்கள் வேணும். 7 காசு, ஒன்று 1 ரூபாயாக இருக்கலாம், இல்லைன்னா 5 ரூபாயாக இருக்கலாம். இப்படி 7 எடுத்துக்கோங்க. இந்த 7 காசுகளை நல்லா சுத்தம் செஞ்சு பூஜை அறையில் வைங்க. இந்த 7 காசு மேலேயும் கொஞ்சம் எலுமிச்சைச்சாரை நீங்கள் பிழிஞ்சு விடணும். அதுக்கப்புறம் உங்களோட குல தெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் மகாலட்சுமி தாயாரை மனசார நீங்கள் வேண்டிக்கணும். உங்களோட பண தேவைகள் அனைத்துமே பூர்த்தி ஆகணும். உங்களோட சேமிப்பு பல மடங்கு அதிகரிக்கணும். பணம் உங்ககிட்ட தடையின்றி கிடைக்கணும் அப்படின்ட்டு வேண்டிக்கோங்க. இந்த 7 காசையும் எடுத்து 7 இடத்துல நீங்கள் வைக்கணும். நீங்கள் வச்ச காசை யாருமே பார்க்கக்கூடாது. நீங்கள் மறைச்சி வைக்கணும். அதுக்கப்புறம் அந்த காசை நீங்கள் எடுக்கவே கூடாது. நீங்கள் அதை அப்படியே விட்டுடணும். இந்த காசை நம்ம வச்சதுக்கப்புறம் நம்முடைய பண வரவை இந்த காசு நமக்கு ஈர்த்து கொடுக்கும். மிக 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 எளிமையான ஒரு சாதாரண பரிகாரம் தான் இது. இதனால் நமக்கு பண வரவு நிச்சயமாக வரும். இதை நீங்கள் வெள்ளிக்கிழமையில் செய்கிறது விசேஷம். வெள்ளிக்கிழமை மகாலட்சுமி தாயாருக்கு உகந்த நாள். பணத்திற்கான எந்த பூஜையும் அவங்கள்ட்ட சரணடையாமல் கிடைக்கவே கிடைக்காது. அதனால் இந்த பரிகாரத்தை நம்ம வெள்ளிக்கிழமையில் நம்ம செய்யணும். அது மட்டும் இல்லாமல் வெள்ளிக்கிழமை அன்னைக்கு தவறாமல் நம்ம வீட்டில் பூஜை செய்யணும். எப்பொழுதும் நம்ம வீட்டில் பூஜை செய்கிறது நமக்கு நல்லது. அஷ்டலட்சுமி பாடல்களை நம்ம அந்த நேரத்தில் ஒலிக்க விடலாம். நம்மளே கூட நம்ம அஷ்டலட்சுமி ஸ்தோத்திரம் தெரிஞ்சது அப்படின்னாக்கா நம்ம படிக்கலாம். இது எல்லாத்தையும் நம்ம செய்யும் பொழுது பணத்தை நமக்கு ஈர்த்து கொடுக்கக்கூடிய ஆற்றல் நமக்கு கிடைக்கும். எந்த வழியிலையாவது நமக்கு பணம் வந்துக்கிட்டே இருக்கும். எப்பொழுதும் நம்ம வீட்டில் பணத்தட்டுப்பாடு இருக்காது. இந்த ஒரு எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கை இருந்துச்சு அப்படின்னா உங்களோட வீட்டிற்கும் பண வரவு பல மடங்கு பெருகணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நாளைய தினம் வெள்ளிக்கிழமை இந்த ஒரு பரிகாரத்தை செஞ்சு பாருங்கள். நிச்சயம் எது செய்தாலும் முழு மனதோடு நீங்கள் செய்யும் பொழுது அதில் நிச்சயம் வெற்றி காணலாம். நாளைய தினம் வெள்ளிக்கிழமை தொடர்ந்து நீங்கள் வாரம் நீங்கள் செஞ்சுக்கிட்டே வாங்க. 7 வாரத்தில் கண்டிப்பாக உங்களுக்கு மிகப்பெரிய மாற்றம் கிடைக்கும். இதை எப்பொழுதும் நீங்கள் செய்து முழு பலனையும் பெறலாம். இந்த தகவல் உங்களுக்கு நிச்சயமாக பயனுள்ளதாக இருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். வாராகி அன்னையின் அருளோடு எப்பொழுதும் உங்கள் வீட்டில் சந்தோஷமும் மகிழ்ச்சியும் ஆரோக்கியமும் நிலைத்திருக்கட்டும். நன்றி.